உண்மையான காதலில் நீங்கள் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா நீங்கள் 3 வட்டத்தை தாண்டி வந்தாகணும். அந்த 3 வட்டத்தை யார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் ரொம்ப காதலோட அன்போட கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. முதலாவது ஆசை வட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோத்துக்குமே காதல் வருது, எல்லோருமே காதல் வயப்படுறாங்க. ஆனால் அந்த காதலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்மியான பேர் தான். ஏன்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் சரி முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி வட்டத்துக்குள்ளார போகிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான். அந்த முயற்சி வட்டத்துலேருந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த வெற்றி வட்டத்துக்கு போகிறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான். ஏன்னா அவங்க முயற்சி பண்ணும்போது நிறைய பேர் அவங்கக்கிட்ட அந்த காதலிக்கிறதுக்கு தகுந்த பொறுமை இருக்காது, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறதான் எதுவுமே இருக்கவே இருக்காது. அப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாத போது இறுதியான கடைசியான அந்த வெற்றி வட்டத்துக்கு போய் அவங்க சேரவே மாட்டாங்க. அப்போ ஆசை வட்டத்தில் நீங்கள் இருக்கிறது முக்கியம் கிடையாது, முயற்சி வட்டத்தில் நீங்கள் இருக்கிறது முக்கியம் கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த வெற்றி வட்டத்துக்கு நீங்கள் வந்து நிற்கும்போது மட்டும்தான் காதல் வந்து உயிர்ப்போடு இருக்கும். அந்த வெற்றி வட்டத்தில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் விட்டு கொடுக்குறதுனா என்ன, பிடிவாதம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன, ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுனா என்ன, எமோஷனல் கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி புரிஞ்சுது அப்படின்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் காதலை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.